பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிற ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று. ஆமீன். என்னவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவை நம்ம அறிந்து கொள்றதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆமீன். அப்ப பிதாவை நம்ம அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, மகிமின் தேவனை தெரிந்து கொள்றதுக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு தந்தருள வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்வோம். நிச்சயமா தேவனை அறிகிற அறிவினால் ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். ஆமீன். என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல சொல்றேன், ஆண்டவர்னாக்கா பிதானாக்கா நான் பயங்கரமாக ஒரு ஹிட்லர் மாதிரி, ஐயோ ரொம்ப தண்டிப்பார், பனிஷ் பண்ணுவார், அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏசு கிறிஸ்துனாக்கா எப்பவுமே அன்பாகவே இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆவியானவர் என்னை அபிஷேகித்து, ஆவியானவர் எனக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து, பிதாவோட அன்பு எவ்வளோ பெரியது, பிதாவோட அன்புக்கு நிகராக வேறு ஒன்றுமே இல்லை, அதனால தான் தன்னோட சொந்த பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்தாருன்னு அந்த உணர்வை கொடுத்தார். இந்த ஞானத்தையும் இந்த அறிவையும் கொடுத்தது எனக்கு எந்த மனுஷனோ இல்லை, எந்த ஒரு பிரசங்கமோ இல்லை, ஆவியானவர் தாமே எனக்குள்ள அந்த ஞானத்தையும் அந்த உணர்வுள்ள ஆவியும் அந்த தெளிவையும் எனக்கு கொடுத்து நடத்தினார். அதனால பிதாவோட அன்பு என்ன, இயேசு கிறிஸ்துவோட அன்பு என்ன, அவரோட இரக்கம் என்ன, பரிசுத்தாவின் வழிநடத்தல் என்ன, அவர் எவ்வளவு மனதுருக்கமா இருக்காரு, இதெல்லாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு கிருபை பாராட்டி சாட்சியா வச்சிருக்காரு. நிச்சயமா நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க, தெளிந்த புத்தி ஆவியானவர் தருவார். பிதாவோட மகிமை என்னன்னு, பிதா எப்படிப்பட்டவர்னு, இயேசு கிறிஸ்துவோட மகிமை என்னன்னு நம்மளுக்கு விளங்க வைப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள தெளிவுள்ள ஆவியை தருவீராக. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய மகிமை என்னதென்று, அவரோட அன்பு எப்படிப்பட்டது என்று தேவன் அறிகிற அறிவினால் ஒவ்வொருத்தரும் ஞானத்தினால, உங்களுடைய அபிஷேகத்தினால், உங்களுடைய ஆவினால நிரப்பி ஆண்டவரை கிறிஸ்துவ அறிகிற அறிவினால தேவநாம மகிமைப்பட ஆவியானவரை நம்ம துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம். ஒவ்வொருத்தரும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.